அடங்காப்பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். 37 ஆண்டுகளை கிடந்த வல்வை படுகொலை. 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின்படி தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்களை ஒப்படைக்க வைக்க 70,000 இந்திய வீரர்கள் இலங்கைக்கு வந்தனர். ஆனால் வந்த சில மாதங்களிலேயே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இடையில் கடும் மோதல் ஆரம்பித்தது. வல்வெட்டித்துறை என்பது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சொந்த ஊர் என்பதால் இந்திய இராணுவத்துக்கு இது ஒரு முக்கிய இலக்காக இருந்தது. 1989 ஆகஸ்ட் 2 தொடக்கம் 4ஆம் தேதி வரை அந்த மண் தமிழர்களின் இரத்தத்தில் மிதந்து கொண்டிருந்தது. வல்வெட்டித்துறை சந்தியில் இந்திய இராணுவம் ரோந்து சென்று கொண்டிருந்தது. அந்த நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதில் 6 இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாகவே அன்றே ஊருக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கு காலப்பகுதியில் இந்திய இராணுவத்தினர் 3 நாட்களாக வீடு வீடாக சென்று தாக்குதல் நடத்தினார்கள். உண்மையிலேயே இந்த தாக்குதலில் உயிர் தப்பிய பொதுமக்களின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் 64 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 16 வயதுக்குட்பட்ட 5 பிள்ளைகளும் மற்றும் ஒரு கைக்குழந்தையும் அடங்குகின்றது. மக்கள் தங்கள் கண்முன்னே உறவினர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை பார்த்தனர். சிலர் இரத்த வெள்ளத்தில் இறந்தது போல் நடித்து உயிர் தப்பினார்கள். 123 வீடுகள் மற்றும் 43 கடைகள் முற்றாக அழிக்கப்பட்டன. 250க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. சினிமா கொட்டகைகள், வாகனங்கள், உணவு தானியங்கள், மீன்பிடி வலைகள் எல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இது கூட்டு தண்டனை போல இருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. மொத்தம் 66 பேர் கொல்லப்பட்டு 36 பேர் காயமடைந்ததாக செய்திகள் கூறியிருந்தன. அப்போதைய பாடசாலை அதிபர் நடராஜ் ஆனந்தராஜ் சுமார் 200 சாட்சிய வாக்குமூலங்களை சேகரித்து ஆவணப்படுத்தினார். இந்த ஆவணங்கள் தான் பிற்காலத்தில் முக்கிய ஆதாரமாக இருந்தன. 2025 வடமராட்சி ஊடக மையத்தில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்திய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அடையாளம் கண்டு தண்டிக்க வேண்டும், மேலும் மன்னிப்பு கேட்க வேண்டும், அத்துடன் இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 15 மில்லியன் ரூபாய் மற்றும் 4.5 பில்லியன் இழப்பீடு கேட்டு இலங்கை அரசின் இழப்பீட்டு அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் வெளிநாட்டு படையென்றாலும் சம்பவம் இலங்கை மண்ணில் நடந்தது. எனவே இலங்கை அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். ஏன் இந்தியாவின் மைனா என அழைக்கப்படுகின்றது. வியட்நாம் போரில் அமெரிக்க படையினர் செய்த மைலா படுகொலை போல இதுவும் அப்பாவி பொதுமக்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதலாக பார்க்கப்படுவதால் இந்த பெயர் வந்தது. இது பற்றி உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் வாக்கு மூலங்களை வழங்கியிருக்கிறார்கள். சுமார் 3 நாட்கள் வல்வை மண் பற்றி எரிந்தது. 37 வருடங்கள் கடந்தும் நீதி கிடைக்காத தமிழர்களாக வல்வை மண்ணில் இந்த துயரத்துள் மாட்டிக்கொண்ட தமிழ் மக்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.